கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களை ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களை குறித்து நீங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸ்மோக்கா? ஆமாம், டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறவங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க செயின் ஸ்மோக்கராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே செயின் ஒரு பட்டு முடிஞ்சால் அதுலேயே செயின் ஸ்மோக்கர்ஸ். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்களுக்கு அன்பு தேவை. நாம் அன்புனால தான் அவங்கள திருத்த முடியும். அவங்கள அடித்து உதச்சி நம்ம திருத்த முடியாது. அன்பு காண்பிக்கணும். we need to show them kindness because they are not aware. அதே போல் தான் அடிக்ஷன், தண்ணி அடிக்கிறதுல அப்படி அடிக்ஷனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. சரி, வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ, காய்ச்சல் வந்துருச்சுன்னு விட்டு போயிடுமா? அவங்கள கவனிக்கிறோம் இல்லையா? அது போல தான் இது காய்ச்சல் வந்த மாதிரி தான். அவங்களுக்கு தெரியாது. தே நாட் அவேர். அவங்களுக்கு தெரியாது, புரியாது சொன்னாலும். அது அடிக்ஷன். அதில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணால் பிரெயினில் ஒர்க் பண்ணி அவங்கள அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துடும். அந்த லெவல், நிக்கோட்டின் லெவல் குறைய 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 அவங்களுக்கு அது ஒரு கிரேவிங் வந்துடும். ஒரு உந்துதல், ஆசை வந்துடும். அதனால் மறுபடியும் ஸ்மோக் பண்ணுறாங்க. இந்த நிக்கோட்டின் மாத்திரம் இல்லை, ஹைட்ரஜன் சயனைடு இருக்குது. ஹைட்ரஜன் சயனைடு உங்களுக்கு தெரியும், அது பாய்சன். சயனைடு இமீடியட்டாக டெத் தான். அப்புறம் அதில் என்ன இருக்குது? ஃபார்மால்டிஹைடு, லெட்டு, இது போல் அநேகம் இருக்குது. பாருங்க, அதில் தார் கூட இருக்குதான். தார், ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம்ல தார், அந்த தார் இருக்குதான். அந்த கோல்னால் வருகிற தார் உண்டு, வுட்டுனால் வருகிற தார் உண்டு, இது டொபாக்கோனால் வருகிற தார் உண்டு. டொபாக்கோவில் தார் இருக்குதான். பாருங்கள், சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நெருப்பில் கை வைக்காத, வச்சு அது சுற்றும் உனக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸு. அப்போது ஒரு தடவை சுட்டுருச்சுன்னா மறுபடியும் கை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைய பாருங்கள், நெருப்பை வாயிலே வச்சுட்டு அலையிறாங்க. வாயிலே நெருப்பை வைத்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவம், பரிதாபம். அவர்கள் தெரியாது. they don't know. பாருங்கள், ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ம்ஃபுல் அண்ட் பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இன் டொபாக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ம்ஃபுல் அதாவது சரீரத்திற்கு கேடு விளைவிக்கிற கான்ஸ்டிடியூயன்ஸ், கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னா 93 இருக்கான். 93 harmful poisonous things. Harmful, potentially harmful constituents are there in the. So we need to educate our people so that they will not continue in smoking. They are in the captive. They need to be released from the captive. So this tar, coal tar, wood tar and tobacco tar, the nicotine which will work in the brain so that they will be addicted. அதனால் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்கள அன்பு காட்டி தான் நம்ம திருத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. வேதத்தில் அதை குறித்து என்ன பார்க்குறோம்? ஆனால் எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு பார்க்குறோம். டொபாக்கோ குறித்து இங்கே இல்லை, ஆனால் அடிக்ஷனை குறித்து என்ன சொல்லுது? எபிரேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம், தானும் நான் அல்லது நீங்கள் யாரெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன? நானும் பலவீனமானபடியினாலே, பலவீனம் இருக்குது எனக்கு, நானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்கள் அவங்களுக்கு தெரியாது, அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். தான் சுவிசேஷம் சொல்லி கொடுக்கிறவன் பிறனுக்கு இறங்க வேண்டுமா? கைண்ட்னஸ், இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டுமா? தண்ணி அடிக்கிறான், அவன் தம் அடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவர்களுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை இப்படிப்பட்ட அடிக்ஷனில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு
காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமைகளில் நாம் இருக்கிறோம். தெரியாது. இப்போ சிவாஜி நகர் போனால் அங்கே ஆணும் பெண்ணும் ரெண்டும் சிகரெட் குடிக்குது, வாயில் நெருப்ப வச்சுட்டு இருக்கு. பாவம் அறியாதபடினால அவங்களுக்கு தெரியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பஸ்ஸில் ஒரு வயதானவர் ட்ராவல் பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு யங் பாய், சின்ன பையன் அந்த பஸ்ஸில் ஏறுறான். பஸ்ஸில் ஏறி நின்றுட்டுருக்கிறான், கூட்டமாக இருக்குது, நின்றுட்டுருக்கிறான். சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறான். பஸ்ஸில் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, அதனால் இவன் குடிச்சிட்ருக்கிறான். அப்போது அங்கே உட்காந்துருந்த பெரியவர் எந்திரிச்சு, தம்பி உட்காருங்கன்னு சொல்கிறார். தம்பி உட்காருங்க. அப்போ அவங்க கேட்குறான், என்ன பெருசு, என்ன எனக்கு இடம் கொடுக்குறேன், என்ன விஷயம்? இல்லை தம்பி உட்காருங்க தம்பி, ஏன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்பேன், உங்களுடைய வாழ்நாள் 7 நிமிஷம் குறைகிறது. ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் 7 நிமிஷம் லைஃப் ஸ்பேன் குறையுது. அதனால் உங்கள் மீது இருக்கிற இரக்கத்தினால நான் எழுந்து நின்று சொன்னார். இரக்கம் காண்பிக்க நம்ம அறிந்திருக்க வேண்டும். அவன் பாவம் செய்கிறான்னா, பாவியின் நேசரான் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை தான் இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர். பாவிகளை நேசிப்பது மாத்திரமல்ல, பாவ நாசர், பாவத்தை நாசம் செய்கிறவர். அனுமதினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவளை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன வந்துச்சு, எவனோ குடிக்கிறான், எவனோ சாகிறான், அப்படி இல்லை. நம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கவே கர்த்தரின் மீது அபிஷேகம் செய்திருக்கிறார். ஏசாயாவில் வாசிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். பெற்றோர்களே, பிள்ளைகளே, யங் பீப்புள், இளம் வயதில் இருக்கிறவர்களே, யாராவது நீங்கள் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 93 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ், அதை எடுத்து வாயில் வைக்க முடியுமா? தயவு செய்து விடுபட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, harmful and potentially harmful constituents 93 சரீரத்திற்கு ஊறு விலகி வைக்கிற அந்த பொருட்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாருங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாருங்க. அடிக்ஷன் எதில் எல்லாம் இருக்குது. டொபேக்கோ அடிக்ஷனில் இருந்தால், ஆல் கைண்ட் ஆஃப் டொபேக்கோ, எல்லா விதமான டொபேக்கோ அடிக்ஷனில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் விடுதலை தாங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க தேவையான ஞானம் பெற்றோர்களுக்கு உண்டாகட்டும், பெரியவர்களுக்கு உண்டாகட்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்க கற்றுத்தாருங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.